Hi, hello, welcome to இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா மட்டன் பிரியாணி. எங்க பிரியாணி குடும்பத்தோட ஸ்பெஷல் பிரியாணி தான் நாங்க இன்னைக்கு பண்ண போறோம். சோ எல்லாரும் பாருங்க, Subscribe பண்ணுங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது எங்க சின்னனோட ஸ்டைல்ல பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து ட்ரெடிஷனல் வெசல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் நல்லா தெரியும். எங்க வீட்டுல வந்து நாங்க செம்பு பானையில மட்டும்தான் நாங்க பிரியாணி செய்வோம். அது ஈயம் பூசுனதுல. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, நெய் எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டாங்க. இப்போ வெங்காயத்தை போட போறாங்க. பாத்தீங்கன்னா சுனிதா ஸ்டைலா நிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டே வேற. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் எபிசோடு காமிப்போம். பச்சை மிளகா இப்போ வெங்காயம் போட்டாச்சு. நீ பச்சை மிளகா போடுறாங்க. வெங்காயம் எவ்வளவு, பச்சை மிளகா எவ்வளவு? 1.5 கிலோ வந்து பிரியாணி அரிசி. அதுக்கு வந்து பச்சை மிளகா ஒரு 15 20 பச்சை மிளகா. வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம், 10 இல்ல 15 வெங்காயம். 15 பெரிய வெங்காயம், 20 பச்சை மிளகா. இதெல்லாம் கழுவி அலாசி கையோட கையில. இப்ப எனக்கு வந்து என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்னா, இன்னைக்கு வந்து சுனிதாவோட பர்த்டே. சோ அதை செலிப்ரேட் பண்றது நாங்க இன்னைக்கு சில்லி சிக்கனும் பிரியாணி வச்சு கொண்டாடுறோம். மட்டன் பிரியாணி. சாரி, இது ஒயிட் லெகான் பிரியாணி இல்ல, இது மட்டன் பிரியாணி. பட் வந்து சின்ன ஸ்டைல். எங்க வீட்டுல 2 அண்ணனும் சூப்பரா சமைப்பாங்க. சின்னனும் நல்லா சமைப்பாங்க, பெரியனும் நல்லா சமைப்பாங்க. அன்னைக்கு வந்து நம்ம மட்டன் பிரியாணி வந்து பெரியண்ணா ஸ்டைல். இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி சின்ன ஸ்டைல். பாருங்க, இவங்கதான் பாருங்க நம்ம அண்ணன் அண்ணி. அண்ணியானா என்னோட வயசு கம்மி, அதனால நான் தங்கச்சி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். பாத்தீங்களா, 2 பேரும் பொண்டாட்டி பொண்டாட்டி. இப்ப இந்த எங்க எபிசோட்ல வந்து ஆர்வமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் எங்களை பக்கத்து வீடு எதிர் வீடு இவங்க எல்லாம் தான் சப்ஸ்கிரைபர். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஆவல வந்திருக்கு. எங்க அம்மா வந்து எப்பவுமே பிரியாணினால எங்க அம்மா ஆஜரானதான் பிரியாணிய. எல்லா அம்மாவும் வந்து குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுவாங்க, சோறு ஊட்டுவாங்க. ஆனா எங்க அம்மா மட்டும் எங்க 3 பேத்துக்கு பிரியாணியும் ஊட்டி வளர்த்திட்டாங்க. அதனாலதான் இப்ப பிரியாணி குடும்பமே உருவாயிருக்குது. பாருங்க, இந்த பிரியாணி ஊட்டி வளர்த்த தாய பாருங்க. இப்ப வந்து இவங்க வந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு மட்டும் வளர்த்துலீங்க, மருமகளுக்கு ஊட்டி வளர்த்து இருக்கிறாங்க பிரியாணி தான். அதனால நாங்க பிரியாணி குடும்பம் ஆயிட்டோம். பாலாபிஷேகம். வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம் பச்சை மிளகாவும். நாங்க பிரியாணி அரிசி வாங்கினா எப்படி பழைய அரிசியா புது அரிசியான்னு எங்களுக்கு தெரியாது. எப்பவுமே எங்க அத்தையிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுப்போம். அதனால அவங்களே சொல்லுவாங்க எப்படிமா இருக்கணும். பழைய அரிசினா வாயில கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பல்லுல. புது அரிசின்னா வாயில போட்டா சீக்கிரம் கடி வந்துடும். அதாவது கடிச்ச உடனே வந்து கடிப்பட்டதுன்னா வந்து அது புது அரிசி. கொஞ்சம் நறுக்குன்னு இருந்ததுன்னா அது வந்து பழைய அரிசி. அந்த காலத்துல வந்து அவங்க லேடிஸ் எல்லாம் பாருங்களேன், நம்மளோட ரொம்ப எவ்வளவு அட்வான்ஸ்டா எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க. நமக்கெல்லாம் இப்ப நம்ம பிரியாணி அரிசி வாங்குறப்ப எதுவும் தெரியறது இல்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் அது மாதிரிதான். என்ன அரிசி வாங்கணும், சாப்பாடு அரிசி கூட கடிச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து தான் வாங்குவாங்க அரிசிய. இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு நிமிஷம் ஆவி அடிக்குது. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கிட்ட ஆயிடுச்சு. இப்ப வந்து அடுத்தது தக்காளி வந்து ஆட் பண்றாங்க. தக்காளி வந்து 1.5 கிலோ பிரியாணி அரிசிக்கு வந்து 1 கிலோ தக்காளி போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் 1 கிலோ பிரியாணி அரிசிக்கு வந்து 3/4 கிலோ தக்காளி போடணும். இதில் பார்த்து உடஞ்சிட போகுது. அடுத்தது மல்லி புதினா வந்து நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து ஆட் பண்ண போறாங்க. செந்தில பார்த்து செந்தில உப்பு போட்டதான தக்காளி உப்பு போட்டோம்.
சாப்பிட்டா அந்த ரூம் கொஞ்சம் கூட்டி குப்பையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி போட்டு டேபிள் மேலே க்ளீன் பண்ணி வெங்காயம் எல்லாம் வெங்காய கூடையில போட்டு. இப்போ மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிட்டாங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்றாங்க. மிளகாத்தூள் வந்து 1.5 கிலோ பிரியாணிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன், 2 இல்ல 1.5 டேபிள் ஸ்பூனு. 1.5 கிலோ பிரியாணிக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன். தாங்க ஒரு நிமிஷம். 1.5 கிலோ பிரியாணிக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ எங்களுக்கு வந்து ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி, உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் காரமா செய்வோம். ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நாங்கள் எக்ஸ்ட்ரா போடுறோம். நாங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகா ஆட் பண்ணியாச்சு. மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் போட்டால் போதும். எங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் லெவலுக்காக எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், ஃபுல்லாக வீடியோவை பாருங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கரம் மசாலா பவுடர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறாங்க. 1.5 கிலோ பிரியாணிக்கு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்காங்க, அது போடுறாங்க. அது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 5 to 6 டேபிள் ஸ்பூன் போடுறாங்க. ஏன்னா மட்டன் அந்த ரைஸ் 1.5 கிலோ ரைஸ்க்குள்ள தேவைப்படுற மாதிரி. ஆறு டேபிள் ஸ்பூன் அப்ராக்சிமேட்டா. பாத்தீங்கன்னா இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்குது. பவுடர் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா ரிச் ரெட் கலர்ல இருக்கு. இப்போ வந்து மட்டன் வந்து குக்கர்ல வேக வச்சிருக்குது. எவ்வளவு கிலோ மட்டன்? 1.5 கிலோ மட்டன் வந்து வேக வச்சிருக்குது குக்கர்ல 2 விசில் போட்டு. வேக வச்ச தண்ணியை நகர்த்தி வச்சுட்டு வெறும் மட்டன் பீஸ் மட்டும் போட்டு இந்த மசாலால நம்ம வதக்க போறோம். இது வந்து இப்போ பிரியாணி அரிசி வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி. அந்த தண்ணியில என்னெல்லாம் ஆட் பண்றோம்னா நம்ம வந்து பிளெயின் வாட்டரு, அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் தயிர் 1 கப், தயிர் எலுமிச்சை பழம் எல்லாமே கலந்து வச்சிருக்காங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் நார்மல் வாட்டர், தயிர் 1 கப்பு, அப்புறம் எலுமிச்சை பழம் 1 எலுமிச்சை பழம் எல்லாமே சேர்த்து எல்லாம் கலந்து 1க்கு 1.5, அதாவது ரைஸ் டு வாட்டர் வந்து 1:1.5 அந்த ரேஷியோல கலந்து வச்சிருக்காங்க. நீங்க மெஷர்மெண்ட் வந்து உங்க கிளாஸ்ல நீங்க மெஷர் பண்ணல. இப்ப நாங்க எங்க வீட்டு கிளாஸ்ல மெஷர் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம எத்தனை கிளாஸ்? 6.5 கிளாஸ் தண்ணி, 6.5 கிளாஸ் ரைஸுக்கு 10 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே வருது. தயிர் எலுமிச்சம்பழம் எல்லாமே மட்டன் வேக வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்துதான் 1க்கு 1.5 பங்கு தண்ணி கலந்து எடுத்துக்கணும். மட்டன் வதங்கியாச்சு. இப்ப நம்ம இந்த தண்ணி வேக வச்ச தண்ணி எல்லா தண்ணியும் ஊத்துறோம். இப்ப தண்ணி வந்து கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொதி வந்தா நம்ம அரிசி ஆட் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம தம் ஸ்டைல்ல தான் பண்ண போறோம். ஏதோ ஒரு சாதா கமத்தி போடுற மாதிரி இருந்தா போதும். இப்ப தண்ணி ஊத்தி தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு. கொதி வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து பிரியாணி ரைஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படி பாக்குறதுன்னு தெரியல. ஐயா கிலர் புக் டிக்கெட் சொல்லு, புக் டிக்கெட் சொல்லு. அவன் அப்போ ஓபன் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை தொடங்குமா? சொல்லிட்டு டிக்கெட் நம்பர் செஞ்சு அரிசி வந்து கேட்டுக்கோ. பின்ன மாத்தி போட்டு அவங்க ஒரு ஓட்ட பாத்திரத்துல வடிச்சு வச்சிருக்கோங்க. கரெக்ட்டா 3 நம்பர் தானே நீ? ஆமா. அதுக்குள்ள 2 டிக்கெட் அதுல புக் ஆயிடுச்சுங்க. எம்ல சீக்கிரம் புக் பண்ணிரு சொல்லுங்க. போட்டுமா? ஸ்லோ பண்ணினா. இது என்ன 4 டிக்கெட் வருது? அது 5 ஆக்கு, நம்பர் 5 ஆக்கு. 5 ஆக்கிட்டனே. how many seats 5 போட்டுட்டனே. இப்ப மேல 5 இருக்கான் பாரு. மேல 4 தான் வருது. மேல 4 வந்தா அப்ப திருப்பி வெளிய போயிட்டு திருப்பி 5. மறுபடியும் வேற புக் ஆயிர போகுது. டக்குன்னு நமக்கு சொல்லுங்க. அரிசி வந்து எத்தனை நேரம் ஊற வச்சிருக்குது?
அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அரிசி ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குக்கிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். 1 hour ஊற வச்சிருக்கா, அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில வந்து பிரியாணி வந்து முக்காப்பதம் வெந்துருச்சு. இப்ப இந்த முக்காப்பதம் வெந்தோடனே நம்ம இப்ப பிரியாணிக்கு வந்து தம் செட் பண்ண போறோம். அது எப்படின்னு இப்ப எங்க அண்ணன் வந்து காமிப்பாரு. இப்ப அடுப்பத்தை வச்சுறாரு. அப்புறம் தோசைக்கல் தம் வைக்கிறதுக்குன்னே தனியா ஒரு தோசைக்கல் வச்சுக்கணும். ஏன்னா இதுல தோசை சப்பாத்தி எல்லாம் போட முடியாது, வராது. தம் வச்சா அது எதுக்குமே யூஸ் ஆகாது, வெறும் தம்க்கு மட்டும்தான். இப்ப இந்த தோசைக்கல் மேல நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சாச்சு. அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு மேல வந்து ஒரு துணி, நல்ல நீட்டான சுத்தமான துணி எடுத்து, காட்டன் துணி எடுத்து நம்ம வந்து இப்படி சுருட்டி வைக்கிறாரு. இந்த பக்கம் கீழே அடுப்பு வந்து சன்னம் பண்ணி வைக்கிறாங்க. முதல்ல அடுப்பு ஹைல வச்சு ஒரு நிமிஷம் அடுப்பு ஹை வச்சு தோசைக்கல் காஞ்ச உடனே இதை வைக்கிறோம். நம்ம தோசைக்கல் சூடு பண்ணிட்டு தான் இதை இப்படி செட் பண்ணணும். இதுக்கு மேல வந்து வெயிட்டான பாத்திரத்தை வைக்கிறோம். இப்போ ஒரு குடத்துல தண்ணி இருக்குது, அது அப்படியே வச்சிருக்காங்க. இப்ப தம் செட் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட 20 to 25 minutes ஆகும். இது வந்து பிரியாணி அந்த தம்லயே வேகும். இப்ப தம்ல இருக்கிற பிரியாணி வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு கிளறிட்டு மறுபடியும் தம்ல வைக்கணும். பாத்தீங்கன்னா அரிசி வந்து வெந்தாச்சு, பட் இன்னும் லைட்டா வேகணும். ஒரு 5% கிட்ட, ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் இருக்கு. உப்பா டேஸ்ட் எடுப்பா, ஒரு சின்ன தட்டு. நீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க நீங்க. போதும். கரெக்டா இருக்குது. சுடுதட்டு கொடு. இப்ப பிரியாணி வந்து தம் வச்சு இறக்கியாச்சு. இப்ப எடுத்து காமி பாருங்க. இல்ல இது பவுல்ல வைக்கிறது அப்புறம் வச்சுக்கலாம். பவுல்ல வச்சுட்டு பிரியாணி நல்லா உதிரியா வந்திருக்கு. பாக்குறதுக்கு கலரும் ரொம்ப ரிச்சா வந்திருக்கு. மட்டன் பிரியாணி ரெடி. சூடான சுவையான மட்டன் பிரியாணி எங்க ஸ்டைல்ல ரெடி. எங்க அண்ணா சில்லி சிக்கன் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மறக்காம நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா சில்லி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு மேல கார்னிஷ் பண்றதுக்கு வந்து நாங்க கிரீன் சில்லிஸும் கறி லீவ்ஸும் அந்த எண்ணெயிலேயே போட்டு, அதாவது சில்லி சிக்கன் வறுத்த எண்ணெயிலேயே போட்டு வறுத்தெடுத்து வச்சு அதை கார்னிஷ் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க, உப்பு காரம் எல்லாம் நல்ல மேரினேட்டுக்கு நம்ம நல்ல டைம் கொடுத்தனால நல்ல உப்பு காரெல்லாம் பிடிச்சி சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில்லி சிக்கன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. எங்களோட வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். நீங்க குட் சூப்பர்னு போடுறது கூட எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க.